வணக்கம் தோழர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கன்ஸ்ட்ரக்டிவ் கேம் டெவலப்மெண்ட் வீடியோ தொடரில். ஓகே, இது வரைக்கும் நாங்கள் பிஹேவியர் செட் பண்ணிட்டோம். இனி எஸ் பிஹேவ் பண்ணுவாங்க. ரைட் மவுஸ் மூமெண்ட் டன். இனி நாங்கள் ஈவெண்ட் செட் பண்ணோம். ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒரு தொடர் ஆக்ஷன் என்னென்ன செய்யணும் இப்போ பிளேயர்ஸ் ப்ரோக்ராமிங் மாதிரி தான். ஆனால் இப்போ இது சிம்பிளாக இருக்குது. ஓகே, ஈவெண்ட் செட் பண்ண முதல்ல ஈவெண்ட் செட் பண்ணுறது ஈவெண்ட் ஷீட்டில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் லேயர் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஈவெண்ட் ஷீட் இருக்கும். இதுதான் ஈவெண்ட் ஷீட். ஓகே, இந்த கேம் என்ஜின் ஒரு செகண்டுக்கு 60 தடவை இந்த லே அவுட்டை ரீஃப்ரெஷ் பண்ணும், என்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லி ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுக்காக. ஓகே, ஈவெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது தான் நாங்கள் ஈவெண்ட் ஷீட்டுன்னு சொல்லுவோம். எந்த ஆர்டரில் நீங்கள் ஈவெண்ட்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டரில் தான் கேம் ரன் பண்ணும். ஓகே, எங்களுக்கு முதலாவது ஈவெண்ட் வந்து எங்களோட பிளேயர் வந்து மவுஸ் அரோ கீயை பார்க்கும். ஸோ சிஸ்டம் எவ்ரி டிக், அதாவது 60 தடவை, ஒரு செகண்டுக்கு 60 தடவை எங்களோட மவுஸ் அந்த அரோ கீயை பார்க்கணும். ஓகே, எவ்ரி டிக் இது வந்து கண்டிஷன் இது ஓகேயாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஆக்ஷன் என்ன நடக்கணும், பிளேயர் செட் ஆங்கிள் டுவர்ட் பொசிஷன், இந்த ஆங்கிளில் பார்க்கணும். ஓகே, இதுக்கு நாங்கள் XYன்றது வந்து மவுஸ் டாட் எக்ஸ் அண்ட் மவுஸ் டாட் ஒய். இதே மவுஸ்ன்னு கொடுத்துனாங்கன்னு சொன்னால் மவுஸ் டிவைஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். முதலாவது வீடியோவில் நாங்கள் மவுஸ் டிவைஸும் கீபோர்ட் டிவைஸும் இன்சர்ட் பண்ணியிருப்போம். அந்த டிவைஸை நாங்கள் இப்போ யூஸ் பண்ணி தான் ஈவெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, டன் பண்ணிடுங்க. இது இல்லை, ரன் பண்ணிடுங்க. ஓகேயா, இப்போ மவுஸை பார்க்குற மாதிரி பிளேயர் டர்ன் ஆகிறீரா? எஸ். ஸோ இதுதான் இப்போ செய்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் நாங்கள் இப்போ செய்ய போகிறது, பிளேயர் வந்து ஷூட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஈவெண்ட் சிம்பிள், பிளேயர் ஷூட் பண்ணணும். பிளேயரை சூஸ் பண்ண மாட்டோம், புல்லட் தான் அவர் ஃபயர் பண்ண போகிற ஆப்ஜெக்ட், அதையும் செலக்ட் பண்ண மாட்டோம். இப்போ என்ன செலக்ட் பண்ண போகிறோம், மவுஸ். ஏன்னு சொன்னால் பிளேயர் எப்போ ஷூட் பண்ணணும், அதாவது மவுஸ் கிளிக் பண்ணும்போது பிளேயர் ஷூட் பண்ணணும். முதலாவது மவுஸ் கிளிக் பண்ணுறது தான் நாங்கள் கண்டிஷனாக கொடுப்போம். ஓகே, மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒன் கிளிக், லெஃப்ட் கிளிக் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம், ரைட் கிளிக் இல்லை. டிஃபால்ட் வந்து ஈஸி லெஃப்ட் கிளிக் தான் ஆல்வேஸ். டன், கண்டிஷன் ரெடி. மவுஸால் லெஃப்ட் கிளிக் பண்ணால் என்ன செய்யணும், பிளேயர் ஷூட் பண்ணணும். ஸ்பான் வித் another ஆப்ஜெக்ட் ரெண்டு வரும். ஓகே, அதாவது அதில் இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் உருவாகணும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. என்ன ஆப்ஜெக்ட் வேணும், எங்களுக்கு பிளேயர்லேருந்து புல்லட் வரணும். பிளேயர்டு கன்லேருந்து புல்லட் ஃபயர் ஆகணும். லேயர் 1 மறந்துடாதீங்க, இமேஜ் பாயிண்ட் 0ல் இருக்கட்டும். நாங்கள் அது 1க்கு மாற்றணும். எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணிங்கன்னு சொன்னால் பிளேயர் ஷூட் பண்ணுறேன் and then run பண்ணுறேன், ரொட்டேஷன் டன். ஓகே, இப்போ இதில் ரன் பண்ணிக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேயர் ஷூட் பண்ணுறது வந்து புல்லட்ஸ் வந்து அதோட தலையில் இருந்து ஃபயர் ஆகிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு கன்னில் இருந்து ஃபயர் ஆகிற மாதிரி வரும், துப்பாக்கியோட முனையில் இருந்து. ரைட், அதுக்கு தான் நாங்கள் இமேஜ் பாயிண்ட்டை செட் பண்ணணும். ரைட், இதில் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் எடிட் அனிமேஷன், இதில் வந்து இந்த இதுதான் இமேஜ் பாயிண்ட் செட் பண்ணுறது. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த விண்டோ உங்களுக்கு வரும். அண்ட் இதில் ப்ளஸ் சைன், இந்த சைனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இமேஜ் பாயிண்ட் க்ரியேட் ஆகும். அந்த இமேஜ் பாயிண்ட்டை கன்னுக்கு முன்னால் வந்து சரியாக வச்சா டன். இந்த இதில் ஒரு எரர் இருக்குது, இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷனில் இமேஜ் பாயிண்ட் 1 வருது, ஆனால் நார்மலாக இமேஜ் பாயிண்ட் தான் வரணும். ஓகே, இமேஜ் பாயிண்ட் 1 டன். இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. சிம்பிள். ஈவெண்ட் ஷீட்டில் வந்து இந்த இமேஜ் பாயிண்ட் 0 1 ஆக்கணும். இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக், எடிட், லேயர் 1ல் இருக்குது, இதில் இமேஜ் பாயிண்ட் 1, தென் டன். இப்போ ரன் பண்ணிங்கன்னு சொன்னால் ஷார்ப்பாக புல்லட் வந்து கன்னில் இருந்து ஷூட் பண்ணுற மாதிரி வரும். டன். பிளேயருக்கு தேவையானது செய்தாச்சு. இனி நாங்கள் மோன்ஸ்டர், அதாவது இந்த அனிமலை கொஞ்சம் அவர் கொஞ்சம் எல்லா இடம் ஓடி திரிகிற மாதிரி
செட் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி தோழர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர்ற தொடர் வீடியோக்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.